இது தொடர்ச்சி வந்து பொங்கல்ல தெரியும். இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணுவாங்க சிபிஐ. சார்ஜ் ஷீட்ல நிச்சயமாக விஜயனுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது, இடம்பெறும் அப்படின்னு அங்கிருந்து வருகிற தகவல் நமக்கு சொல்லுகிறது. என்ன காரணம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கானாவில் ஒரு ஒரு பெண்மணி செத்து போயிட்டாங்க. அந்த ஒரு பெண்மணி செத்து போயிட்டாங்க ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டத்தில். நெரிசல் நசுங்கி ஒரு குட்டி பையன் மட்டும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு உடல்நலக் குறைவால் அவன் சிகிச்சை பெற்று அவன் ஒரு வழியாக வீடு திரும்பிட்டான். ஒரு மரணத்திற்கே வந்து சம்பந்தப்பட்ட அல்லு அர்ஜுன் மீது சிபிஐ வந்து வழக்கு பதிவு செஞ்சு சார்ஜ் ஷீட்டில் 23 பேரில் அவர் பேரும் இடம்பெற்றிருக்கு. அவரும் ஒன் ஆஃப் த அக்யூஸ்டு. ஒரு சாவுக்கே அப்படி சேர்த்தவங்க 41 மரணத்துக்கு விஜயை சேர்க்காமல் இருப்பார்களா? ஆனால் நிச்சயமாக சேர்ப்பாங்க. ஆனால் இந்த வழக்கு உடனடியாக தீர்வு வந்துருமானா வராது. சார்ஜ் ஷீட்டில் பேர் சேர்த்துருவாங்க, கத்தி தலைக்கு மேலே வச்சிருவாங்க. எப்போ வேணாலும் அது மண்டைய பதம் பார்க்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை தலைக்கு மேலே கத்தியை தொங்க விட்டுட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு பேரம் பேசுவாங்க. என்ன பேரம் அப்படின்னா, இன்னும் 4 மாதங்களில் தேர்தலை சந்திக்கணும்.